போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு இன்னையிலேருந்து இன்றைக்கி 31. ஸோ இன்னையிலேருந்து நம்ம கணக்கெடுத்தோம்னா குரூப் 2க்கு ஒரு 14 days இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், இல்லை கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்போம், இல்லை அப்படின்னு சொன்னால் கான்ஃபிடென்ஸ்லாம் கூட நிறைய பேர் இருக்கலாம். ஆனாலும் இப்போ இந்த 14 நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது யாருக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த குரூப் 2 2Aவை டார்கெட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 14 நாட்களில் நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வருது. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த 14 நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஒரு அந்த எழுத போகிற அந்த 15th day நம்ம எழுத போகிற எக்ஸாமில் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாள் தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்க போகுது. இப்போ அந்த நாளுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் நம்ம அதுக்காக நம்ம படிச்சுட்டு வரோம். ஓகே, இப்போது இருக்கிற நாளில் சார் நான் என்ன பண்ணலாம், இல்லை ஃபர்தராக நான் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நான் எடுக்கலாம், என்ன பண்ணுறதுனே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போது இந்த போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் படிக்கிறவங்களுடைய டைப்பு வேரி ஆகும். இப்போது இதில் டைப்பு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முறையாக ஒரு பயிற்சி மையத்துக்கு போவாங்க. அந்த பயிற்சி மையத்தில் எடுக்கிற கிளாஸஸ்ஸு, வைக்கிற டெஸ்ட்டு, இதை ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் போய். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உடனே அதுக்கு ரெடியாக மாட்டாங்க. ஒரு 1 இயராக அதுக்காக அவங்க பிரயாசப்பட்டு வருவாங்க. இப்படி அதாவது ரெகுலராக டெய்லி ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம ஹோம்ஒர்க் கொடுப்போம் பார்த்திங்களா, காலையில் ஒரு கிளாஸ் நடந்துச்சுன்னா அந்த கிளாஸ் அன்னைக்கே படிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இந்த போட்டியில் என்ட்ரு ஆவாங்க. அவங்க எப்படின்னா சீராக வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 1 இயரோ ஒரு 8 monthsோ அதை படிச்சுக்கிட்டு அப்படியே வருவாங்க. இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்படி நிறைய வருஷமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 2 or 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ கிளாஸ் போயிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் ஆவாங்க. செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லுவோம். அந்த செல்ஃப் ஸ்டடிக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. ப்ரிப்பேர் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் பேட்சை போடுவாங்க. நான் அதுக்கு ஏற்றபடி படிச்சுக்கிட்டு, ஆனால் அவங்களும் கன்சிஸ்டன்சியாக வருவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ட்ரை பண்ணுறத ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த போட்டித் தேர்வுக்காக. 3வது ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அந்த கேட்டகரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாம் வந்தால் மட்டும்தான் அந்த 3 மாதமோ 2 மாதமோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ இல்லை வர மாதிரி இருந்தாலோ அப்போ தான் தங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவசரமாக இந்த மாடு புல்லை மேயும் போது அவசரமாக மேயும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அவசரமாக மேய்ஞ்சிட்டு இப்போயே நமக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ஸ்டியூட்டும் போவாங்க, கிளாஸஸ் போவாங்க. ஆனால் எதுலேயுமே ஒரு பிடிமானம் இருக்காது. டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க, பிடிமானம் இருக்காது. அப்புறம் எப்போ போகிறாங்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இது பண்ணாலும் அவங்க ஒரு கேர்லெஸ்ஸாகவே இருப்பாங்க. ஆனால் மனசில் மட்டும் பாஸ் ஆகணுன்ற எண்ணம் இருக்கும். இது 4வது கேட்டகரி. 5வது கேட்டகரி ஃபோர்ஸில் படிக்கிறது. அதாவது வீட்டில் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, இவங்க வேலைக்கு போயிட்டாங்க, நீ எப்போ வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்குறதுனாலையும், அப்புறம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கண் துடைப்புக்காக படிக்கிறவங்களும் படிக்கணும், நானும் இந்த டிஎன்பிசி படிக்கிறேன், போலீஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஸோ இதுதான் கேட்டகிரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்போம். இது ஒரு 5 கேட்டகரி இப்படி தான் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இப்போது இந்த கேட்டகரியில் இருந்தாலும் இந்த 2 கேட்டகரி ரொம்ப ஷார்ப்பு. அதே மாதிரி ஃப்ரெஷராக இருப்பாங்க, ஆனால் அவங்களும் ஷார்ப்பாக இருப்பாங்க சில பேர். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு போட்டித் தேர்வுக்கு ஃபஸ்ட்டு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்சிஸ்டன்சி. எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் வேலை வாங்குகிற வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதாவது விட்டுறவே கூடாது. அப்படியே ரெகுலராக கொஞ்சம் ஆமை மாதிரி நடந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டர்னை அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 14 நாளில் பயப்படணுமா அப்படின்னா பயப்பட வேணாம். ஏன் பயப்பட வேணான்னா, இந்த 14 நாட்களில் நம்ம என்ன நினச்சாலும் ஒன்றும் இப்போதைக்கு பண்ணிட முடியாது. ஆனால் ஏற்கனவே நம்ம இதுக்கேற்ற ஒரு செயலில் நம்ம ஈடுபட்டு கொண்டு இருந்தோம்னா அவங்களால இந்த 14 நாளில் ஏதாவது செய்ய முடியும்.
புதுசாக இருக்கிறவங்களால ஒன்றும் முடியாது. ஏன்னா புதுசாக இருக்கிறவங்க ஒரு வேளை இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் நினச்ச அந்த டார்கெட்டை அடிக்க முடியும். ஓகேயா, ரைட். ஸோ இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14 நாளில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லெவல் இந்த குரூப் 2 பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு லெவலில் லாங்குவேஜை கொண்டு வரலாம். இந்த லாங்குவேஜை கொண்டு வரும்போது அட்லீஸ்ட்டு இப்போ வந்து ஒரு தடவை நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் சரி, இப்போ இந்த ரிவிஷன் ஃபார்மேட்டில் 6வதுலேருந்து 10வது புக்கு த்ரோ அவுட்டாக கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. படிக்கலைனா கூட பரவாயில்ல, ஒரு தடவை ரிவிஷன் அடிங்க. அடுத்தது சிலபஸ் பேஸு. சிலபஸில் என்னென்னலாம் இருக்குது, நமக்கு வந்து குரூப் 2ல் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த தமிழை எடுத்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிட்டோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு மினிமம் ஒரு 10 கொஷின் பேப்பரையாவது அவங்க எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, ஏன்னா நம்ம டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்குது, எடுத்து டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸாக போட்டு ஒரு 10 கொஷின் பேப்பர் மட்டும் ரீசெண்டாக நடந்ததை கூட எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ். ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்காவது சிலபஸ் வாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து சிலபஸ் இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால 6வதுலேருந்து 10வதுக்குள்ளாரே எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ அந்த சிலபஸை மட்டும் படிச்சுட்டு ஒரு 5 வருஷ கொஷின் பேப்பர், அதாவது 5 வருஷம் இல்லை 5 கொஷின் பேப்பர். ஏன்னா ரீசெண்டாக நிறைய எக்ஸாம்ஸ் குரூப் 2ல் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இது இருக்குது இல்லைங்களா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்க தமிழை கேன்சல் பண்ணிட்டு இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்கும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு 5 கொஷின் பேப்பரை பார்த்தா ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சிலபஸில் இருக்கிறத மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா போதும். அடுத்தது ஒரு 10 வருஷ கொஷின் பேப்பரை எடுத்து வெறும் கிராமர் பார்ட்டில் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிக்குவாங்க. இது ஏன்றது மெயின்ஸுக்கு உங்களுக்கு அது அப்புறமா நான் சொல்கிறேன், அப்போ புரியும். ஓகேயா, ரைட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன். ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு இதில் வந்து 100க்கு ஒரு 95 கொஷினுக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நீ ரெடி ஆகிட்டா லெவல் 2க்கு பக்கமாக, இல்லைன்னா வராதிங்க. ஏன்னா இதை வந்து தரவாக படித்து வச்சுக்கிட்டு இதில் நம்ம ஸ்கோர் பண்ணி ஒரு படிப்படியாக தான் ஏற முடியும். ஓகேயா, இதை வந்து இதை படிக்கலை அப்படின்னா ஒரு நாளைக்கு 75% நீங்கள் முழுக்க லாங்குவேஜ் கொடுங்க. அடுத்தது 70% லாங்குவேஜ் கொடுங்க. அடுத்தது செகண்ட் லெவலில் மென்டல் எபிலிட்டி. இப்போதைக்கு இருக்கிற இந்த 14 நாட்களில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ சிலபஸ் டாபிக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் இருக்கிற சம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCF, LCM 2 கேள்வி கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சம்டைம்ஸ் 2, சில நேரங்களில் வந்து 3, 4 வரைக்கும் போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரீசனிங், அதில் 5 கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதே இப்போ நாங்கள் சொன்னதே பார்த்திங்கன்னா 10 கேள்வி ஆயிடுச்சு. அந்த மாதிரி எதில் அதிகமான கேள்விகள் வருதோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி சிலபஸ் பேஸில் ஒரு நாளைக்கு ஒரு 10 சம் ஆகுது, ஒரு டாப்பிக்கில் 10 சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை அந்த 10 சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைனா அடுத்ததுக்கு வந்துருங்க. ரீசெண்டாக இருக்கிற ஒரு 10 கொஷின் பேப்பரை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அது எப்படி வருதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போதும், சால்வ்டு கொஷின் பேப்பர். அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருந்தால் தான் நீங்கள் அந்த ஓல்டு கொஷின் பேப்பர் சம்ஸை எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிங்க. இன்னும் நிறைய வருஷங்கள் இது போதும் மேத்தமெட்டிக்ஸுக்கு. ஓல்டு கொஷின் பேப்பரை சால்வ் பண்ண தெரிஞ்சிருந்தால் அந்த மாடலில் கண்டிப்பாக உங்களால் அடிச்சிட முடியும். இதை டெய்லி ஒரு 15% நீங்கள் இதுக்காக செலவிடுங்க. இருக்கிற 14 நாளில் 75% இதுக்கு கொடுங்க, 70% இதுக்கு கொடுங்க, ஒரு 15% இதுக்கு கொடுங்க. தேர்டு லெவல் என்னென்னா ஜிஎஸ்ஸில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் சிலபஸை விட்டுருங்க. பட் ஆனால் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் சயின்ஸு சோசியலை ஒரு தடவையாவது வாசிச்சுட்டு நல்லா என்ன பாடத்தில் எந்த வகுப்பில் என்ன பாடம் இருக்குதுன்றது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ரிமெம்பரில் வச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. இதை ஈஸியாக நம்ம தட்டிடலாம். சரியா? ஏன் இதை சார் படிக்கணும் சார், சிலபஸை விட்டுட்டு ஏன் சார் ஜிஎஸ்க்கு இதுக்கு போகணுன்னா, இதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து மேலே 11th 12th அல்லது டிகிரி லெவலில் கொஷின் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி கிடைக்கும். இதுதான் பேசிக்கு 6வதுலேருந்து 10வது. அடுத்தது வந்து பாருங்கள், டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் 6 மாதம், இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் ஒரு வீடியோவில் நான் போடுறேன், அதாவது என்னென்ன டாப்பிக்கில் இருந்து கேள்விகள் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸில் நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது சிலபஸ் இப்போ தான் நீங்கள் புக்கை பார்த்த பின்னாடி தான் சிலபஸ் டாபிக்ஸ் வந்துட்டு அதுக்கு அடுத்தாப்பில் தான் நீங்கள் ஒரு மினிமம் அந்த சிலபஸ் டாபிக்ஸை பார்த்துட்டு ஏதாவது விட்டு போயிருக்கான முக்கியமான டாபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வருஷ கொஷின் பேப்பர்லேயும் இந்த சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி
தென்னிந்திய வரலாறுலேருந்து கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்குன்னா அது ஒரு முக்கியமான சிலபஸ் டாபிக். அப்போ அதை பார்க்குறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் ஈடுபடலாம். அடுத்தது இல்லை சார் இதை எதுவுமே நான் பண்ணலை, நான் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டேன், நான் அடுத்தது என்ன பண்ணணும்னா டைரெக்டாக நீ ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு மினிமம் வந்துடுங்க. வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை சும்மா ஓரலாக பாருங்கள். ஓகேயா? 11th and 12th சிலபஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தா நீ இதுக்கு வாங்க, இல்லைனா அப்படியே நின்றுக்கோ. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் படிக்கலை அப்படின்னா நீ அதிலே நின்றுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உன்னால் ஏன் இந்த 6வதுலேருந்து 10வது வரைக்கும் பார்க்கணுன்னா உன்னால் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் அந்த கொஷின் பேப்பரை ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தாவே ஃபேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் வரணும். ஓல்டு புக்ஸு 11th and 12th சிலபஸ் பேஸ்டு எதுவாக இருந்தாலும் சிலபஸ் பேஸ் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 6லேருந்து 10 வரைக்கும், அது குறிப்பாக 8th 9th 10th நல்லா இதாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேயா? சிலபஸ் டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பர் ஓரியன்டில் அட்லீஸ்ட் விஷயமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ லோக்சபா எலெக்ஷன் நடந்தது, ஸோ அந்த மாதிரியெல்லாம். ஸோ இதுதான் இப்போ ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 15% இடம் கொடுங்க. நான் ஏற்கனவே இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஜிஎஸ்க்கு எப்படி படிக்கணும்னு. அதிகமான மதிப்பெண்கள் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 8 9 இதுக்கு தான் வருது. அதுக்கடுத்து தான் மற்ற யூனிட்ஸ்க்கெல்லாம் வரும் படிப்படியாக. ஆனால் எந்த யூனிட்டையும் நீங்கள் நிராகரிக்கக்கூடாது. எல்லா யூனிட்டும் பார்த்துவாது வச்சுருக்கணும். ஒன்று இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு இதில் 100க்கு 95, 25க்கு 22 +, 75க்கு ஒரு 50+ எடுத்துட்டிங்கன்னா நம்ம 160 +க்கு போயிடலாம். போயிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தால் எடுத்த உடனே கம்யூனிட்டிக்குள்ளார வராதிங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்குள்ளார பெரிய லெவல் டிஃப்ரெண்ட் வர்றதில்லை. ஓகே. ஆனால் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நம்ம ஒரு 160+ எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச அந்த சாயந்தரம் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ஒரு வேளை சார் எனக்கு ஆசை இருக்கானா எதுவுமே இது வரைக்கும் பண்ணலன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. இதை நீ ஸ்லோவாக ஃபாலோ பண்ணு. இதுதான் பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி நீ அழகாக அற்புதமாக உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இதாகிடலாம். நிறைய யூடியூப் வீடியோஸை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு ஐடியாவுக்கு பாருங்கள், ஆனால் மற்றபடி அதிலே உட்காந்து மெனக்கெட்டு விட்டுறாதீங்க. அதிக நேரம் புத்தகத்தை கையில் எடுக்கணும், அதிக நேரம் பேனாவை கையில் எடுக்கணும், அதிக நேரம் எழுதி பார்க்கணும், அதிக நேரம் எப்பயுமே நீ புக்ஸு கையமாக இருக்கணும். யூடியூப் அப்படின்னு சொன்னால் அது ஒரு இப்போ நான் ஒரு சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு ஐடியா, அவ்வளோதான். இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் தான் உட்காந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேயா? நான் கிளாஸ் போடும்போது அந்த கிளாஸில் கூட சின்ன ஐடியாஸை தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர முழுசாக அதிகம் நம்பக்கூடாது. என்ன ஐடியா சொல்கிறோம், ப்ரீவியஸ் இயர் பேஸில் என்ன ஐடியா சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும். சிலது புரியலை அப்படின்னும் போது மட்டும் நீங்கள் யூடியூப் வீடியோஸை நீங்கள் கடந்து போகலாம். ஓகே. ஆனால் யூடியூப்லேயே படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் மனநிலை இருக்குது. ஏன்னா யூடியூப்பில் படிக்கிறதுக்கும் லைவாக புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு படிக்க ஆரம்பிங்க. இங்கே நிறைய விஷயம் தெரியணும், நமக்கு நல்ல நாலேஜபிளாக இருக்கணும். அப்போ நமக்கு கண்டிப்பாக குரூப் 2 2Aவில் ஒரு வேலை கன்ஃபார்ம். ஸோ இதுக்கப்புறம் நான் மெயின்ஸை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ், இந்த ஜிஎஸ்ஸுக்கு இந்த 14 நாளில் என்ன பண்ணலாம், மேத்தமெட்டிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம், அடுத்தது ஃபஸ்ட் லெவல் லாங்குவேஜுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிடலாம். ஸோ பதட்டப்பட வேணாம். இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சுட்டு வந்தீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த இருக்கிற நாளில் அதிக முக்கியத்துவம் லாங்குவேஜ் கொடுங்க. அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு வேளை லாங்குவேஜே நீ படித்து முடிச்சிருந்தாலும் மீண்டும் முக்கியத்துவம் லாங்குவேஜ் கொடு. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் நீ படித்து முடிச்சிருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் கொடு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா மோர் தென் 60% ஆஃப் கொஷின்ஸ் வர ஏரியா. அதுக்கப்புறம் தான் மீதி தான் நமக்கு ஜிஎஸ். இந்த இடத்துல நம்ம குரூப் 4 மாதிரி ஜிஎஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கட் ஆஃப் ஒன்று நிர்ணயம் செஞ்சுருவாங்க. அதுக்கு மேலே எடுத்தால் நம்ம மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிடுவோம். ஆனால் குரூப் 4 அப்படி கிடையாது. நம்ம அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கட் ஆஃபில் நம்ம எடுத்து வேலைக்கு போகணும். அதனால அங்கே மிஸ் ஆகிற வேலை இருக்குது, மிஸ் ஆகும் நமக்கு வேலை. ஆனால் இங்கே மிஸ் ஆகாது. டார்கெட் இஸ் 160+. அதை நம்ம டார்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். சரிங்களா? ஓகே. காட் பிளஸ் யூ. எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய நம்பரை நான் இது பண்ணுறேன், அங்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு 6380330584 எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இல்லை மேக்ஸில் ஆன்லைன் கிளாஸ் தேவை அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட பேர் ஜஸ்டிஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இங்கே நீங்கள் படிக்கலாம். இது டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லை, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஃபென்ஸு, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எல்லா எக்ஸாம்ஸுக்கும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். இது ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஆனாலும் டெஸ்ட்டு, ஐடியாஸ் எது வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டவுட்டை நான் கிளியர்
ஷேர் பண்ணுறேன். ஓகேயா, ரைட். ஸோ இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி இருக்கிற அந்த 14 டேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுங்க. ஆல் தி பெஸ்ட். காட் bless யூ ஆல்.